இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதோட மொபைல் ஃபோன் எடிட்டிங் ஒரு குமுட போட்டுட்டு சிஸ்டமுக்கு மூவ் ஆயிட்டேன். ஹாய், திஸ் இஸ் பிளகின்ஸ். இந்த 30 days 30 வீடியோஸ்ல இது ரெண்டாவது வீடியோ. என்னோட வீடியோ எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த 30 வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட கவர்மெண்ட் லேப்டாப்ல இருந்து தான் என்னோட வீடியோ எடிட்டிங் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து இந்த ஃபிலிமோரா, வீடியோ பேட் இந்த மாதிரி பேசிக்கான சாஃப்ட்வேர்ஸ்ல இந்த கட் பண்றது, ஸ்பிளிட் பண்றது, டிரான்சிஷன் அப்ளை பண்றது, டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்றது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் கத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறேன், Redmi Note 10 Pro. அது வந்துட்டு லேப்டாப்பை கம்பேர் பண்ணா அதை விட இதுல ஸ்பீடா இருந்தது. ஸோ இந்த மொபைல் ஃபோன்ல வந்துட்டு இந்த பவர் டைரக்டர், ஃபிலிமோரா, அதுக்கப்புறம் வந்து கெயின் மாஸ்டர், இந்த கேப்கட்லாம் இன்னைக்கு தான் பாப்புலரா இருக்கு. அன்னைக்கெல்லாம் பெருசா அதுல எஃபெக்ட்ஸே ஒன்றும் இருக்காது, ரொம்ப மீடியமான சாஃப்ட்வேர். இந்த மாதிரி ஆப்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே ஒரு கெயின் மாஸ்டர்ல ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ, ஃபுல் வீடியோ எடிட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் எடுக்கலாம்னு பார்க்கும்போது அந்த ஆப் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. எதனால கிராஷ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சரி அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ரீலான்ச் பண்ணாலும் எனக்கு வந்து ஓப்பன் ஆகல. அப்புறம் தான் முடிவு பண்ணேன், அதோட என்னோட சிஸ்டமுக்கு தான் எடிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணி வாங்கினேன்னு போய் சொல்லல. பேங்க்ல லேட்டா லோனை போட்டு 36K வந்துட்டு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றேன் வித்வுட் கிராபிக்ஸ் கார்டு. அதுல இருந்து என்னோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைல் போன்ல பேசிக்கான ஒர்க் ஆர் கொஞ்சம் கிளைண்ட் ஒர்க்லாம் உங்களால பண்ண முடியும். இன்கேஸ் வந்துட்டு நிறைய கரெக்ஷன்ஸ் வருது, அதை திருப்பியும் ஒர்க் பண்ண வேண்டிய நீட் இருக்கு, ஃபைல்ஸை மாற்றணும், ஆடியோ ரிலீஸ் பண்ணணும், சிஸ்டம் தான் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுக்கு மொபைல் போன்ல எடிட்டிங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்லாத போது எதுலையாவது நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ கம்பல்சரி மொபைல் ஃபோன் வந்து நம்ம இருக்கிறத வச்சு பண்றது பெட்டர்.